Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களிலும் கூட இன்றைக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலே நான் அமர்ந்திருக்கிறேனே, எந்த மனிதராலும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இந்த காரியங்களை எல்லாம் யாரால் மாற்ற முடியும் என்று நீங்கள் கவலையோடு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த அதிசயமான தேவன் மீது உங்கள் முழு நம்பிக்கையையும் வைத்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், ஆண்டவரே, இது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம், நீர் அதிசயம் செய்தாலொழிய இதில் நான் வெற்றி பெறுவது மிக மிக அரிதான காரியம். ஆனால் நான் உம்மை முழு மனதோடு நம்பி விசுவாசத்தோடு இதில் எனக்கு ஓர் அதிசயம் செய்யும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் என்று அவரிடம் ஒப்படையுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்து மேற்கண்ட வாக்குதத்தம் உண்மையானது என்பதை நிரூபித்து காண்பிப்பார். ஒரு தேவனுடைய மனிதர் தன் மகளுக்கு திருமணம் செய்வதற்காக எல்லா ஒழுங்குகளையும் செய்தார். திருமண நாளும் வந்தது. ஏறக்குறைய 1000 பேர்தான் மகளுடைய திருமண வைபவத்திற்கு வரக்கூடும் என்று எண்ணி அதற்கு ஏற்றாற்போல் சமையல் காரியங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார். 1000 இலைகள் தான் வாங்கி வைக்கும்படியும் கூறியிருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மேலாக 1500 பேர் வந்துவிட்டார்கள். எனினும் அவர் ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. நான் தான் ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறேனே, அவர் எனக்கு நிச்சயமாய் அதிசயம் செய்து யாவரையும் திருப்தியாக அனுப்புவார் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். அவருடைய விசுவாசம் வீண் போகவில்லை. யாவரும் போன பிறகு அந்த சாப்பாட்டு காரியங்களை கவனித்தவர் அவரிடம் வந்து, ஐயா, 1000க்கும் மேலாக எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். நாமோ 1000 இலைகள் தான் வாங்கியிருந்தோம். இப்பொழுது பார்த்தால் 1000க்கும் மேலாக எத்தனையோ நூற்றுக்கணக்கில் இலைகள் பலுகி பெருகியிருக்கும் அதிசயத்தை என்னால் காண முடிந்தது. நீங்கள் நம்பியிருக்கும் ஆண்டவர் தான் உங்களுக்கு குறைவில்லாமல் ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சந்தோஷமாக கூறினார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவரிடம் உங்களையும் உங்கள் அனைத்து காரியங்களையும் சமர்ப்பித்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அவர் மூலம் பெறும் சகல அதிசயங்களையும் அனுபவித்து மகிழுங்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள்தான், ஆனால் உங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தரோ அசாதாரணமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். கர்த்தர் ஏன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார்? அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறதினால் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பும் பாசமும் இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதை குறித்து யோபு பக்தன் ஆச்சரியப்பட்டு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி மனம் பூரித்தார், தேவனை துதித்தார். கர்த்தர் ஏன் அதிசயங்களை செய்கிறார்? ஏனென்றால் அவர் பெயரே அதிசயமானவர் என்பதாகும். அவருடைய பெயரே அதிசயமானவர் என்பதால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அதிசயம்.
அவர் பூமியில் இருந்த நாட்களெல்லாம் அதிசயங்களை செய்தார். அவர் செய்யும் கிரியைகள் எல்லாமே அதிசயம்தான். அதிசயமான அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்தருளுவார். கர்த்தர் செய்த அதிசயங்களை வேதத்திலிருந்து தியானித்து பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதிசயமாய் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிற்று. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஆச்சரியமாய் கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதல் உண்டாயிற்று. இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். உடனே அசுத்த ஆவி விலகி ஓடிற்று. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அதிசயங்கள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் அதிசயங்கள். அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். வேதத்திலே தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்காகவும் அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதம் செய்யவில்லையா? தண்ணீர் போன்ற சாதாரணமானவர்களை திராட்சரசம் போன்ற பரிசுத்தவான்களாய் மாற்றவில்லையா? பிரியமானவர்களே, கர்த்தர் அதிசயமானவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்று கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்றும், எனக்கு உதவி செய்து ஆற்றி தேற்ற மாட்டாரா என்றும் நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். தேவனே, நீர் அதிசயமானவர் என்று போற்றி புகழ்ந்து துதியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். ஆண்டவரையே முழுவதுமாக நம்புங்கள். தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்து உங்களை சாட்சியாக ஜீவிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காகவும் நீர் செய்யும் எண்ணற்ற அதிசயங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அதிசயமானவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போதும் என் வாழ்வில் நான் உம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை கண்டு அனுபவிப்பதற்கு கிருபையாய் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை விரோதிக்கிறவர்கள் மேலும் இக்கட்டான சூழல்கள் மேலும் நான் ஜெயம் கொள்ளும்படி உம்முடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் என்னை நிரப்பும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்படுவதில் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆகவே எப்பக்கத்திலும் என்னை ஆசிர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.